முற்றம் வைத்து கட்டின பழைமை வாய்ந்த ஓட்டு வீடு. தேக்கு மரத்தில் சித்திர வேலைப்பாடுகளோடு கதவுகளும் தூண்களும் நல்ல விசாலமாக வீற்றிருந்தது. அந்த வீட்டை சின்ன சின்ன அலங்காரங்களால் அரண்மனை மாதிரி மாற்றிவிட்டாள் புனிதா. வீட்டைச் சுற்றி பறந்து விரிந்து கிடந்த புல் தோட்டம் பூந்தோட்டமானது. ஊட்டி ரோஜா செடிகள் குடிபெயர்ந்து மொட்டுவிட்டு முகம் காட்டத் துடிக்கும் அந்த கங்குள்ளா காட்சியை இன்று முழுக்க பார்த்துக் கொண்டே இருக்கலாம். புனிதாவை இந்த வீட்டு மருமகளாக அடைந்தது பூர்வ ஜென்ம புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். மாமியாருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. புனிதாவின் புகழ் பரப்ப புது கட்சி ஒன்றைத் தொடங்கி அதன் கொள்கை பரப்புச் செயலாளராகவே மாறிவிட்டார். ஆனால் பாவம் புனிதா, கைப்பிடித்த கணவன் மோகன் பாபுவுக்கு வெளிநாட்டில் வேலை. சொற்ப விடுப்பில் வந்தவன் இவளைச் சொந்தமாக்கி இல்லத்தரசி என்கிற பட்டத்தை கொடுத்து தனிமை தீவில் தள்ளி தவிக்க விட்டுவிட்டு விமானத்தில் பறந்துவிட்டான். பிரிவு என்கிற பயங்கர நரகம் வாயை பிளந்து கொண்டு அவளை விழுங்க வருவது போல் உணர்ந்து துடியாய் துடித்தாள். புத்தகம் பிரிக்காதவரை அதன் ருசி அறியாது. பிரித்துவிட்டால் மூடி வைக்கத் தோன்றாது. கதையின் ஓட்டம் ஆவலை தூண்டி அடுத்த பக்கங்களுக்கும் தாவும். அப்படித்தான் வாழ்க்கையும். அவளுக்குச் சொர்க்க சுகத்தை அளித்த வாழ்க்கை கணவனின் பிரிவால் புனிதாவை வேதனையில் தள்ளியது. இத்தனைக்கும் மாமியார் காட்டும் அன்பும் பாசமும் அவளுக்கு மருந்தாகிவிடுமா? அதனால்தான் ஓய்வு ஒழிச்சலின்றி நாள் முழுக்க ஏதாவதொரு வேளையில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கட்டி இழுக்கும் கவலைகளை மறக்க நினைப்பாள் புனிதா. இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் வீடே கதியா அடைஞ்சு கிடக்கிறதா உத்தேசம்? படிச்ச படிப்பு வீணாயிடக்கூடாது பாரு. இது மாமியார் மருமகளின் மேல் கொண்ட பரிவு. அவள் மன ஆறுதலுக்கு மருந்து போட எடுத்த முடிவு. உம்மையிலிருந்து உருவி எடுத்த வார்த்தைகள். நீங்க என்ன சொல்றீங்க அத்தே? புனிதாவிற்கு ஒன்றும் விளங்கவில்லை. உன்னை வேலைக்கு போகச் சொல்றது சம்பாத்தியம் பண்ண அல்ல. நம்ம திருக்கோடியில் இருக்கும் தொண்டு நிறுவன ஏழை சிறுவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க போகலாமில்லையா? நிச்சயம் அது உன்னை சந்தோஷப்படுத்தும். அத்தைக்கு பெரிய மனசு. அவர்மேல் மலை அளவு மதிப்பு கூடியது. புனிதாவிற்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொடுத்ததால் அத்தை அம்மாவாகி போனார். மாமியார் மருமகள் பாசப்பிணைப்பு அந்த குடும்பத்தில் உறவு பாலத்தை பலப்படுத்தியது. ஒருவரையொருவர் புரிந்து கொண்டதில் நல்ல சிநேகிதிகளாகவும் மாறிவிட்டனர். மருமகளை சமையல் கட்டுக்குள் வரவிடாமல் தடை விதித்திருந்தார் மாமியார். வேலைக்கு வேலை விதவிதமாகச் சமைத்துப் போட்டு அசத்துவதில் மாமியாரை யாரும் மிஞ்சிவிட முடியாது. அவரின் கைப்பதத்திற்கு புனிதாவின் நாக்கு அடிமையாகி போனது. அதேபோல் மாலை நெருங்கிவிட்டால் போதும் வேலைக்குச் சென்று வந்த களைப்பு காணாமல் போய்விடும். கோவில் குளம் என்று மாமியாருக்கு பின்னால் நிற்பாள் புனிதா. கோயில்களில் நடக்கும் யாசங்களில் கலந்து கொள்ளும் மாமியாரோடு தானும் கலந்து கொண்டு பொறுமையாக காத்திருந்து மகிழ்ச்சியூட்டுவாள். தினமும் படுக்கைக்கு போகும் முன் இரவு நேரங்களில் இராமாயண மகாபாரதம் படித்துக் காட்டி அவளுக்கு தெரிந்த விளக்கங்களை தந்து மாமியாரை அசத்துவதில் வல்லமை படைத்தாள் புனிதா. ஆனால் அவள் படுக்கைக்கு வந்துவிட்டால் போதும் முள் படுக்கைதான் கணவனின் நினைவுகள் வந்து அவளை இறுக்கமாய் கட்டித் தழுவி உலுக்கி எடுக்கும். தினம் அவள் தூக்கத்தை பறித்துக் கொண்டு வேடிக்கை காட்டுவான் மோகன் பாபு. தவிப்போடு கூடிய அடக்க முடியாத ஆசைகள் அவளுக்கு சில நாட்களில் சிவராத்திரிகளையும் பரிசாய் தந்திருக்கிறது. மாமியாரின் காபி மனத்திற்குத்தான் அவசரமாக விடுகிறதோ இந்த காலை பொழுது. புனிதா அன்றைய தினசரி பத்திரிகையில் மூழ்கிவிட்டிருந்தாலும் அத்தையின் பில்டர் காபிக்காக அந்த சில நிமிடங்களை பொறுமையாக காத்திருக்க முடியாமல் தவிப்பாள். காபியை கலந்து எடுத்துக்கொண்டு வந்து நிற்கும் அத்தை டிபனுக்கு என்ன பண்ணட்டும் என்று கேட்டார். சங்கடப்பட்டு போனாள் புனிதா. வீட்ல இருக்கிற வயசானவர்களை கவனிக்கத்தான் மருமகள். ஆனால் இங்கே மருமகளை உட்கார வைத்து மாமியார் உதவிக்கு கூட அழைத்து கொள்ளாத தங்கப்பிறவே. அத்தைக்கு மட்டும் சுறுசுறுப்பு எங்கிருந்து கிடைக்கிறது? உடலில் ஒட்டிக்கிடக்கும் உயிரின் முதல் பாதிதான் பந்த பாசமோ? இந்த பந்த பாசத்தின் மேல் இறுக்கம் இல்லையென்றால் உலகம் என்றோ அழிந்துவிட்டிருக்கக்கூடும். புனிதா குளிக்கப் போய்விட்டாள். அவளுக்கு பிடித்த பொங்கல் தயாராகிக் கொண்டிருந்தது. அடுத்த அரை மணி நேரத்தில் சிறிய ஒப்பனையோடு டைனிங் டேபிளுக்கு வந்தாள் புனிதா. சுடச்சுட பொங்கல் தட்டு போட்டு பரிமாறினார் மாமியார். உனக்கு பிடிச்ச பருப்பு சாம்பார் என்று கமகமக்க சாம்பாரை பொங்கலின் மேல் விட்டார். நல்ல ருசி. 7 ஜென்மமும் உங்களுக்கு மகளாய் வந்து பிறக்க வேண்டும் என்று மாமியாரை வாய்விட்டு புகழ்ந்தாள் புனிதா. சாப்பாட்டு மேஜைக்கு வந்துவிட்டால் பேச்சு கூடாது புனிதா. சாரி அத்தே,
இராத்திரியே உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், ஆனால் மறந்தே போச்சு. அதுக்கென்ன? இப்ப சொல்லேன்மா, மாமியார் கரிசனத்தோடு கேட்க. இன்னைக்கு வேலைக்கு நான் 10 மணிக்கு போனால் போதும். எங்க ஸ்கூல்ல சின்ன பங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. லயன்ஸ் கிளப்ல இருந்து வந்து ஏழை மாணவர்களுக்கு இலவசமா கம்ப்யூட்டர் பயிற்சி அளிக்க போறாங்களாம் என்றவள் பங்க்ஷனுக்கு மாமியாரையும் தன்னோடு வரும்படி பணித்தாள் புனிதா. சரி வரேன்மா. பாவம், அந்த ஏழை பிள்ளைங்க உடுத்திக்க துணிமணி இல்லாமல் கிழிஞ்சதோடு புத்தக மூட்டையை தூக்கிட்டு பள்ளிக்கு போவதை பார்த்து, ஏன் ஆண்டவன் குழந்தைகளை இப்படியெல்லாம் படைக்கிறான் என்று உள்ளுக்குள் வேதனைப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச சின்ன உதவி ஏதாவது பண்ணனும் புனிதா. ஆகட்டும் அத்தை. நாளைக்கு போன்ல மோகன் வந்தார்னா அவரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு பிள்ளைகளுக்கு சீருடைக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். சரிம்மா, எல்லா ஏற்பாட்டையும் நீயே கூட இருந்து கவனிச்சுக்கணும். மனுஷனா பொறந்தா அடுத்தவங்களுக்கு உதவியா நிற்கணும். நல்ல மாமியார். அதற்குள் டிபனை சாப்பிட்டு முடித்து எழுந்து கொண்டாள் புனிதா. காபி கலந்து மருமகளுக்கு கொடுத்துவிட்டு மாமியாரும் பேருக்குச் சாப்பிட்டு முடித்து அடுக்களையை சுத்தம் செய்து பாத்திர பண்டங்களை அடுக்கி வைத்துவிட்டு புனிதாவோடு கிளம்ப தயாராகிவிட்டார். வாசலுக்கு வந்தனர். அந்த வட்டாரத்தில் சிற்சில சமயங்களில் நடக்கும் திருட்டுப்பயம் வீட்டை பூட்டி பூட்டில் தொங்கினார் மாமியார். புனிதாவிற்குச் சிரிப்பு தாழ முடியவில்லை, சிரித்துவிட்டாள். அம்மா போஸ்ட். வாசல் கேட் வழியே காற்றை கிழித்துக் கொண்டு வந்து விழுந்தது அந்தக் கடிதம். வெளிநாட்டு கடிதம். நிச்சயம் அவர்தான் எழுதியிருக்க வேண்டும். புருஷனையே நேரில் கண்டுவிட்ட மாதிரி அப்படியொரு அடக்க முடியாத சந்தோஷத்தோடு கூடிய பரபரப்பு. கடிதத்தை பாய்ந்து எடுக்க ஓடினாள் புனிதா. எங்கே ஓடற நில்லு. மாமியாரின் அதட்டல் அடுத்த வீட்டு ஜன்னல் கதவுகளையும் தட்டி திறக்க வைத்தது. இதுதான் மாமியாரின் சுயரூபமோ? முதன்முறையாக மிரண்டாள் புனிதா. புருஷன் மேல் உள்ள பாசத்தில் அதைச் சமாளித்துக் கொண்டாள். மண்ணில் புரண்ட அந்த கடிதம் அனாதையாய் கிடந்தது. கணவனே மண்ணில் விழுந்து கிடப்பதை போன்ற ஒரு உணர்வு தாழ முடியாமல் துடித்துப் போனாள் புனிதா. மோகன் பாபு எனக்கு மகன், அப்புறம்தான் அவன் உனக்கு கணவன். அதனால்தான் சொல்றேன். அவன் எழுதின கடிதத்தை பிரிச்சு படிக்கிற உரிமை எனக்குத்தான் இருக்கு. அவர் என் புருஷன். கடிதம் எனக்குத்தான் சொந்தம். என்னடி திருவிளையாடல் வசனம் பேசறதா நினைப்போ? அத்தே அத்தேன்னு என்னை சுற்றி வந்து வேஷம் போட்டதெல்லாம் இன்றோடு போயாச்சு. பாவம், வீட்டோடு அடைஞ்சு கிடக்க வேண்டாம்னு நினைச்சு உன்னை வேலைக்கு அனுப்பினேன். என்ன ஆச்சு? உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடற. கணவன் இல்லாத நேரத்துல கட்டுக்கு அடங்கி இருக்கிறவதான் உண்மையான மனைவி. ஆனால் நீ அப்படியா? உங்கிட்டே எனக்கு என்ன பேச்சு? அடுக்கடுக்கான குற்றங்கள் வண்டி வண்டியாய் குவிந்தன. தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்தாள் புனிதா. இனியேது வாழ்க்கை? பிறந்த வீட்டையும் மறந்து புகுந்த வீடே கதின்னு கிடந்தேனே. வயசான காலத்தில் மாமியாரை தனிமையில் வாடவிட்டுவிடக்கூடாது என்று பாவபுண்ணியம் பார்த்தது என் தவறுதான். நெஞ்சில் வேதனை படர அழுகை வெடித்தது. கண் இமைக்கும் நேரத்தில் அந்த கடிதத்தை எடுத்த மாமியார் அதை பிரித்து படித்துவிட்டு சுக்கல் சுக்கலாய் கிழித்து அருகில் புகைந்து கொண்டிருக்கும் தெருக்குப்பையில் வீசி சாம்பலாக்கினார். அவமானத்தை அள்ளித் தின்ற அவதி. இதற்கு மேலும் இங்கு இருக்க வேண்டுமா? மகன் எழுதின அந்த கடிதத்தை காட்டத்தான் மனம் இல்லை. என்ன விஷயம் என்று கூடவா சொல்லக்கூடாது? நான் இந்த வீட்டு மருமகள் இல்லையா? அவர் என் புருஷன்தானே. பந்தம் விட்டு போய் விடுமா என்ன? நோ. இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இருக்கவும் முடியாது. தொட்டு தாலி கட்டினவன் நாடு திரும்பும்போது பார்த்து கொள்ளலாம். தாய் வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள் புனிதா. கண்ணீர்தான் அவளோடு துணையாய் வந்தது. பேருந்தில் ஏறியதும் உயிரின் உறவு தாய் வீட்டு ஞாபகம் வந்துவிட்டது. அம்மா, என்னை பெற்றவளே, உன் நினைவுகூட இல்லாமல் உன்னை இத்தனை நாளும் பிரிந்து தவிக்கவிட்டு வேடிக்கை பார்த்த பாவினான். என்மேல் உயிரையே வைத்திருப்பாயே. உன்னை எப்படி மறக்க என் மனம் துணிந்தது? தனிமையில் நீ வெந்து மடிந்து எப்படியெல்லாம் வேதனையில் மடிந்திருப்பாய். கடைசிக் காலத்தில் உன்னை காப்பாற்றுவேன் என்று எத்தனை நம்பிக்கையோடு என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கியிருப்பாய். என்னை மன்னித்து விடு அம்மா. மாயையிலிருந்து மனுஷியாகிவிட்டேன். இதற்கெல்லாம் ஒரு முடிவு பிறந்துவிட்டது. என் புருஷன் நாடு திரும்பும் வரை உன்னோடுதான் என் வாழ்க்கை. வரட்டும், அவரிடம் பேசி உனக்கு ஒரு நல்ல முடிவை தருவேன். உன் சந்தோஷம்தான் பெரிசு.
பெற்றவளைக் கண் கலங்க வைப்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்று தவறை உணர்ந்த புனிதா பிரயாணம் முழுக்க அம்மாவை பற்றியே நினைத்து புலம்பினாள். பெற்றெடுத்த தெய்வத்தை மறக்கக்கூடாது என்று மாமியாரும் அவளிடம் எத்தனையோ முறை அன்போடு எடுத்துச் சொல்லியிருக்கிறார். பெற்றவளும் உனக்கு ஒரு கண் புகுந்த வீடே கதி என்று கிடக்காதே, புருஷன் கூட பலமுறை போனில் சொல்லியாயிற்று. புனிதாதான் அம்மாவை அடியோடு மறந்துவிட்டிருந்தாள். வேறு வழியில்லை. புனிதாவை தாய் வீட்டிற்கு அனுப்ப மாமியாரும் கணவனும் சேர்ந்து போட்ட திட்டம்தான் இது. மகன் புதுவருட பொங்கலுக்கு அனுப்பியிருந்த வாழ்த்து மடலை வைத்து சண்டையை வளர்த்து சாதித்துவிட்டார் மாமியார். என்னை மன்னித்துவிடு புனிதா. உன்னை தாய் வீட்டிற்கு அனுப்பி வைக்க இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை. மானசீகமாக மருமகளிடம் மன்னிப்பு கோரினார் அத்தை. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.